தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் அவர்களுடைய 51வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுக்க கோலாகலமாக அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி முக்கியமாக டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் ஒரு கலக்கத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்றதையும் செய்தியாக போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸ். நேற்று நானும் கூட திருச்சி அது போன்ற கொஞ்சம் மத்திய மாவட்டங்களில் பயணம் பண்ணியிருந்தேன். அப்பொழுது பார்க்கும்பொழுது ரொம்ப ரூரல் ஏரியாஸ்ல கூட விஜய்க்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, பேனர்ஸ் வைக்கிறாங்க, அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் கண்கூட பார்த்துருந்தேன். ஸோ உண்மையாகவே டிவிக்கே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு த்ரெட்டன் தானா, ஒரு பிரச்சனை கொடுக்குதா? நீங்க சொன்ன மாதிரி இப்ப விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேம் பார்த்தோம்னா இன்னைக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு ஃபேம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் மெகா ஸ்டார்னா டெஃபினட்டா விஜய் தான். இப்ப நான்லாம் பெருசா சினிமா ஃபாலோ பண்ணாத ஆளு, ஆனா இருந்தாலும் என்ன கூட ஏதோ ஒரு வகையில அது ரீச் ஆயிருது. இப்ப நேத்து அவரோட அந்த டீசர் சொன்னீங்க இல்லையா, அது ரிலீஸ் ஆனா ஏதோ ஒரு வகையில அது நம்மளையுமே ரீச் ஆயிருது. போட்டோஸ் ரீச் ஆகுது, மீம்ஸ் ரீச் ஆகுது, ஏதோ அந்த டிஸ்கஷன்ல நம்மளுமே இன்வால்வ் ஆகிற அளவுக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஸ்டார் பவர் இருக்கு. அது போக இப்ப சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு இண்டிவிஜுவலும் கூட, ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு கேரக்டர். அவரு ஒர்க்ல ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இப்ப எல்லாருக்கும் இந்த ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு டெட் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா. பெரிய டேலண்டான ஆக்டர் கிடையாது. இப்ப கமல்ஹாசன் அவர்கள் மாதிரியோ ரஜினி அவர்கள் மாதிரியோ சூப்பர் டேலண்ட் ஆக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷனாக அதை அப்ரோச் பண்றது, ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸோட ஒர்க் பண்றது, ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கவனிக்கிறது, யாரை வச்சு படம் பண்ணா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும், எந்த ட்ரெண்ட் இப்ப சொசைட்டில போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அந்த ப்ரொஃபஷனை ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அஜித் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சினிமாவை அவ்வளவு சீரியஸா அவர் எடுக்கல, ஏன் மற்ற விஷயங்களையும் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. பட் விஜய் அவர்களை பொறுத்தளவுல 100% ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் அப்படிதான் இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம முன்னேறி போகணும்னா அந்த ப்ரொஃபஷனை நம்ம மதிக்கணும், அதுல இப்படி ஏகப்பட்ட ஃபோக்கஸ் கொடுக்கணும். அது கொடுக்கும்போது காம்பவுண்ட் எஃபெக்டும் பாங்க இல்லையா. நிறைய விஷயங்களை கரெக்டா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா போக போக நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹெவியா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வாரன் பஃபெட்லாம் அதான் சொல்லுவார். அவர் இந்த இன்வெஸ்டிங்லாம் அவர் பண்ணிக்கிட்டே வராரு, ஸ்லோவா பண்ணிக்கிட்டே வராரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பயங்கரமான அதிகமான ரிட்டர்ன்ஸ் அது கொடுக்க ஆரம்பிக்கும். விஜய் அந்த விஷயத்த அவர் பண்றாரு, கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியும், அதை கரெக்டா அவர் பண்றாரு. அவரோட உடம்ப பார்த்தாலே நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கலாம். திடீர்னு ஓவர் வெயிட்டா இருக்கிறதோ, திடீர்னு வெயிட்டை கம்மி பண்றதோ அதெல்லாம் இல்லாம கன்சிஸ்டன்டா ஸ்டெடியா அவர் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரா அவர் இருக்கார். அதே போல நீங்க சொன்னது போல கிராமங்களா இருக்கலாம், நகரங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் அவரோட ரீச் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன போல அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பயம் இருக்கு. விஜய் நம்ம ஓட்ஸை வாங்கிடுவாரோ, நம்மளோட ஓட்ஸை உடைச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. குறிப்பா நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக ஒரு பெரிய ஒரு அசர்ட்டை தான் பார்ப்பாங்க விஜய. அவங்களுக்கு ஒன்றும் பயம் இருக்காது. வெளியில வேணா விஜய எதிர்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற நரேட்டிவை பில்ட் பண்றது அவங்களுக்கு நல்லது, அதை பண்ணுவாங்க. ஒண்ணு, எப்பவுமே ஒரு புது பிளேயர் உள்ள வரும்போது யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க தான் நிறைய டேமேஜை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு அதிமுக திமுகல யார் வீக்கா இருக்காங்க? அதிமுக. ஸோ நேச்சுரலாவே டேமேஜ் அவங்களுக்கு தான் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக பேசக்கூடிய அதே அரசியல தான் விஜய் பேசுறாரு. திமுக எதிர்ப்பு தான் விஜய் கையில் எடுக்கிறாரு. அவர் பேச்சுக்கு வேணா பாஜக எதிர்ப்பு, கொள்கை எதிரியா, சித்தாந்த எதிரியா ஏதோ ஒன்று சொல்றாரு, அதெல்லாம் பேச்சுக்கு சொல்லலாம். ஆனா அவர் எடுக்கக்கூடிய அரசியல் என்னன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் தான். பேசிக்கா திமுக எதிர்ப்பு அரசியல் தான். அது அதிமுகவோட அரசியல். ஸோ அதிமுக கையில இருந்து அதை அவரு பறிக்கிறார். இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா அதிமுகவுக்கு தான். அதனாலதான் அதிமுக விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலான்ற முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டாங்க. திமுக அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா திமுகவுக்கு தெரியும், நீ தனியா நிக்கிறதா எங்களுக்கு நல்லது, தனியா நின்று நீ ஓட்ட விட அது எங்களுக்கு நல்லது, அதனால நாங்க உங்களை உள்ள கொண்டு வரதுக்கெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ண மாட்டோம். பாஜகவும் அதிமுகவும் அந்த முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அது போக திமுக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், திமுக நினைச்சா, ஒரு கவர்மெண்ட் நினைச்சா ஏகப்பட்ட விதங்கள்ல ஒரு நடிகருக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடியும். அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த மாதிரி நிறைய வகையில பிரச்சனை கொடுக்க முடியும். பட் அதெல்லாம் பண்ணாம ரொம்ப ஜனநாயக பூர்வமா விஜய்க்கு ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஜனநாயகன் படம் ஆமா. சோ இந்த அளவுக்கு ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுக்குறாங்கனாலே சரி, திமுகவுக்கு விஜயால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப
ஒரு சினிமாக்காரர் ஃபேமஸா இருக்காருன்றதுக்காகவே அவருக்கு எல்லாம் ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிராது. ஸோ இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கிட்டோம்னா விஜய் எல்லாருக்குமே தெரியும், அதுக்குன்னு அவருக்கு 20% ஓட்ஸ் இருக்கு, 30% ஓட்ஸ் இருக்குலாம் நம்ம கணக்கு பண்ணிக்க முடியாது. கருத்து கணிப்பு எடுக்கும்போது என்ன ஆகும்னா சில நேரங்களில் ஆக்டர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி காட்டும். அது கமல்ஹாசனுக்கும் அதே மாதிரி காட்டுச்சு. அதுவும் குறிப்பா நீங்க 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எடுக்கும்போது ஆக்டர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்டேஜ் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுப்போமே, மக்கள் வந்து அவங்க மைண்டை வந்து செட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க போய் உடனே போய் இப்ப யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா, விஜய்க்கு போடுவோம், ரஜினிக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசுவாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணனால சொல்றேன். ஆனா இது தேர்தல் நெருக்கத்துல போய் நீங்க கேட்கும்போது கதை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அந்த டைம்ல பார்த்தோம்னா மக்கள் வந்து அந்த டைம்ல எலெக்ஷன் கிட்ட நெருங்கிருச்சு, நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாகணும், யாருக்கு ஓட் போடணும், நம்ம பிரச்சனைகள் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. நார்மலா மக்கள் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இவருக்கு ஓட்டு போடணுமா, இவரு ஜெயிக்கணும் தோணும், இதெல்லாம் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர சாதாரண மக்கள் இந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு போய் 1 இயருக்கு முன்னாடி போய் யாருக்கு ஓட் போட போறீங்கன்னு கேட்டோம்னா அவங்க டிசைடே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால யூஸ்வலா ஆக்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த டைம்ல வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா எலெக்ஷன் நெருங்க எல்லாரும் சூடா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆளுங்கட்சி என்னென்ன தவறுகள் பண்ணாங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க, எதிர்கட்சி என்னென்ன தவறுகள் பண்ணாங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க, மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பேசும்போது அந்த ஹீட் அதிகமா இருக்கும்போது மக்களுக்கு யோசிப்பாங்க, நம்ம யாருக்கு ஓட்டுக்கு போடணும் அப்படின்லாம் யோசிச்சுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. பட் டெஃபினட்டா விஜய்க்கு ஒரு 5-10% ஓட்ஸ் இருக்குன்றதான் என்னோட பார்வையும் கூட. பட் அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்காதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, ஃபேமஸா இருக்கவங்க எல்லாம் பிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும்னா அப்புறம் எல்லாம் உலகம் ஃபுல்லா நடிகர்கள்லாம் அரசியல் தலைவர்களா இருப்பாங்க. நெல்சன் மண்டேலாவுக்கோ, மார்ட்டின் லூத்தர் கிங்கோ, அம்பேத்கருக்கோ, காந்திக்கோ வேலையே இருக்காது. ஸோ சினிமா ஃபேம் இஸ் நாட் ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் பவர். ஆனா எம்ஜிஆருக்கு ஒர்க் ஆச்சு இல்ல அந்த ஃபேம். எம்ஜிஆர் ஒரு எக்ஸெப்ஷன். அதுவுமே நான் எப்படி பாக்குறேன்னா, அவரோட சினிமா ஃபேம் வந்து பொலிட்டிக்கல் பவரா மாறுச்சு அப்படின்னு நான் பார்க்கல. எம்ஜிஆர் பேசிக்கா அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன். ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருந்தாரு. திமுகவோட டிராவல் பண்றாரு, திகாவோட டிராவல் பண்றாரு, பெரியாரோட டிராவல் பண்றாரு, அண்ணாவோட டிராவல் பண்றாரு, கருணாநிதி அவரோட டிராவல் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு சர்க்கிள், பொலிட்டிக்கல் சர்க்கிள் இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு அதை சினிமா ஃபேமோட அதை அவர் கம்பைன் பண்றாரு. விஜய்க்கு அதெல்லாம் இல்லையே, விஜய்க்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. இன்னைக்கு கூட ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில அவர் ஈடுபடல. சரி, நேத்த மறந்துருவோம், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் அவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடல. மோஸ்ட்லி விஜய் ரசிகர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் சேவைக்கும் உள்ள வித்தியாசம் புரியல. விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, அவரு அதை ஃப்ரீயா பண்ணாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காரு, சேவைகள் நிறைய பண்ணிருக்காரு, சர்வீஸ்லாம் பண்ணிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கிடையாது. அதை நீங்களும் நானும் பண்ணலாம். நோட்டு புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது, காசை கொடுக்கறது, ஏழைகளை படிக்க வைக்கிறது, மத்தியானம் சாப்பாடு போடுறது, இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கிடையாது. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அவர் ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடல. அது காரணம் என்னன்னா, அவர் ஒரு பேசிக்கலாவே ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னா, இந்த ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போறாரு. திமுகவுக்கு இந்த எலெக்ஷன்ல பம்பர் தான் விஜய் அவர்களால ஒரு 10% ஓட்டை பிரிக்க போறாரு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இது தலைவலி. அதை தாண்டி நீங்க போக மாட்டார். நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, மக்கள் பெருசாக இதை பார்க்க மாட்டாங்க, அவங்க ரசிகர்கள் கூட வந்து அவர் என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு அப்படின்றத க்ளோஸா வாட்ச் பண்ணாம ஆதரிக்கிறாங்க அப்படின்றீங்க. இப்படி க்ளோஸா வாட்ச் பண்ணாம ஆதரிக்கிற மக்கள் திடீர்னு ஓட்டு போட்டாங்கன்னா மாறிடும்ல களமே. ஓட்டு போட்டா மாறும், சொசைட்டி அடி வாங்கும். நீங்க பாட்டுக்கு அரசியல் அனுபவமே இல்லாத, அரசியல் ஆர்வம் இல்லாத, மக்கள் பிரச்சனைகள் ஆர்வம் இல்லாத ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க ஓட் போட்டீங்கன்னா அதுக்கான பாதிப்பை யார் ஃபேஸ் பண்ணுவா? ஆனா மக்கள் இதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது பார்த்திருந்தா திமுக ஊழல் கட்சின்னு பேசுறாங்க ஒரு எலெக்ஷன்ல மக்கள், அடுத்து அதிமுக ஊழல் கட்சின்னு பேசுறாங்க. ஆனா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க வந்து மூணாவதா ஒரு ஆப்ஷனை தேடவே மாட்டாங்க. மக்கள் இதை க்ளோஸா வாட்ச் பண்ணல, மக்கள் வந்து இது பெரிய பாதிப்பாக எடுத்துக்கல, இந்த ஊழல் சம்திங் எந்த பிரச்சனையுமே எடுத்துக்கல அப்படின்னும் பொழுது இவர் வந்து நல்ல ஆக்டிவா பொலிட்டிக்கல்ல செயல்படல அப்படின்றத மட்டும் அவங்க ஒரு பிரச்சனையை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் செயல்படலன்றத மக்கள் எடுத்துப்பாங்களா அது எனக்கு தெரியல. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற ஆங்கிள் இருந்து நான் வரல. மக்கள் ஆங்கிள் இருந்து நான் செகண்ட். மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. நான் இப்ப என்ன ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன்னா, நீங்க இப்ப ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுப்பேன் விஜய்க்கு, சரி, அது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன் அது தப்புன்னு நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு பொலிட்டிக்கலா எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாம, அரசியல் ரீதியா எந்த செயல்பாடுகளுமே இல்லாம திடீர்னு நான் கட்சி ஆரம்பிப்பேன், எனக்கு ஓட் போடுங்க, நான் சிஎம் ஆவேன், அவ்வளவுதான்.
அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட நான் எதுவும் பண்ண மாட்டேன். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே எலெக்ஷனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறமும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்காம, மக்களுக்காக பேசாம, மக்களோட ஒரு வாய்ஸா இல்லாம எனக்கு ஓட்டு மட்டும் வேணும். ஏன் ஓட்டு வேணும்னா நான் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டார், அதனால எனக்கு ஓட்டு போடணும். அதான் நான் பேசிக்கா அந்த லாஜிக். இங்க அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் பின்னாடி நீங்க போறீங்கன்னா அது தவறுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்றேன். ரெண்டாவது, மக்கள் பொறுத்தளவுல நான் எப்படி பாக்குறேன்னா, கமல்ஹாசன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அவர் ஒரு சினிமா ஸ்டார், பெரிய ஃபேம்லாம் இருந்தது. கமல் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ண முடியும்? நான் கம்பேர் பண்ணல. விஜய் அதை விட பெரிய ஸ்டாரா தான் இருப்பாரு. பட் கமல்ஹாசன் அவர்கள் எங்க அதிகமா ஸ்கோர் பண்றாருன்னு பார்த்தோம்னா, அர்பன் சிட்டிஸ் சென்டர்ஸ்ல அவர் நல்லா ஸ்கோர் பண்றாரு. சென்னையில நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, மயிலாப்பூர்ல பெர்ஃபார்ம் பண்றாரு, கோயம்புத்தூர்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான நகரங்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. கிராமங்கள்ல கமல்ஹாசனால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதுக்கு வேற தியரிஸும் இருக்கலாம். அவர் மேபி அவர் கொஞ்சம் எலிட் ஆடியன்ஸுக்கான ஆக்டர்லாம் கூட நீங்க சொல்லலாம் மேபி. ஆனால் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி பாக்குறேன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எக்கனாமிக்கலா அவங்க கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நகரங்கள்ல ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் நிறைய இருப்பாங்க. கிராமங்கள்ல லோவர் மிடில் கிளாஸும் லோவர் கிளாஸும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்கனாமிக்கலா கொஞ்சம் வீக்கர் செக்ஷன்ஸ் கிராமங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கவர்மெண்ட்டை சார்ந்து இருப்பாங்க. கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்காங்கன்னு நான் சொல்லும் போது திமுக, அதிமுக கட்சிகளை சார்ந்து இருப்பாங்க. ஃப்ரீ எஜுகேஷனா இருக்கலாம், ஃப்ரீ ஹெல்த் கேரா இருக்கலாம், அப்புறம் சத்துணவு திட்டமா இருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சார்ந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல நமக்கு இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சிகள் ஏதோ கொஞ்சம் விஷயம் நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. இதை விட்டுட்டு நம்ம புதுசா ஒருத்தன் பின்னாடி போய் இருக்கிறதையும் நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ சாதாரண மக்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க இந்த பார்ட்டிஸோட. ஏதோ நலத்திட்ட உதவிகள் வாங்கிப்பாங்க, சம்திங் ஏதோ ஒன்று பயனடை, ஏதோ ஒன்று போயிருக்கும். இவங்க சொல்ற அந்த திட்டங்கள்லாம் நமக்கு தெரியாது, ஆனா கிராமத்து மக்கள்லாம் பெனிஃபிட் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நகரங்கள்ல வந்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் பார்த்தோம்னா நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு பெருசா அவங்க கவர்மெண்ட்டை சார்ந்திருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் மேலையும் அரசியல்வாதிகள் மேலேயும் நிறைய வெறுப்பு இருக்கும். கவுன்சிலர்ஸ் இவங்க மேலாம் வெறுப்பு இருக்கும். இவங்க சும்மா அந்த மாதிரி வேட்டியை கட்டிட்டு பாக்கெட்ல ஒரு கொடியை வச்சுக்கிட்டு நம்மளை கடுப்பேத்து வாங்கின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க எந்த வகையிலையும் கவர்மெண்ட்டை சார்ந்திருக்க மாட்டாங்க. அதிமுக வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுக வந்தாலும் பிரச்சனை இல்லை, டிவிகே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களோட ஓட்ஸ் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு எந்த கம்பல்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கமல்ஹாசனுக்கு போட்டாங்க போன டைம்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது 1921 ஸோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த மாதிரி சில பாக்கெட்ஸை வந்து இவரால ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் சாதாரண மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கும் அரசியலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதான் சொல்ல வரேன், மக்களுக்கும் அரசியலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. விஜய் ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்றதுக்காகவே ஒரு சாதாரண சாமானியன் இருக்கான் இல்லையா, பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து டக்குன்னு அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் பாட்டுக்கு யோசிக்காம ஒரு ஓட்டை நான் மாத்தி போட்டேன்னா அதனால வரக்கூடிய அந்த எதிர்வினைகளை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், விளைவுகளை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலதான் என்டிகே மாதிரியான ஒரு கட்சியாலையும் ஈஸியா க்ரோ பண்ண முடியல. பயங்கர ஆமா டிபேட்ஸ் இருக்கலாம், பெரிய செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் கையெல்லாம் கூட தட்டுவாங்க. ஆனா நீங்க கிட்ட போய் நான் ஓட் போடுன்னு சொல்லும் போது அவனுக்கு தெரியும் நிறைய கம்பல்ஷன் அவனுக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வருவாங்க. ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் சாதி இருக்கு, மதம் இருக்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே பிளே ஆகும். விஜய் ஒரு ஸ்டார் அப்படின்றதுக்காக தூக்கி போட்டுற மாட்டாங்க. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒருத்தன் ஃபேமஸா இருக்கிறனாலேயே ஒருத்தன் சிஎம் ஆயிடலாம்னா உலகம் முழுக்க சினிமா ஸ்டார்ஸ் தான் சிஎம் ஆகும் பிஎம் ஆகும் இருப்பாங்க. அமெரிக்கால டாம் க்ரூஸ் தான் பிரசிடென்டா இருக்கணும், பிரிட்டன்ல ஜேம்ஸ் பாண்ட் தான் அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். ஸோ அப்படி ஆப்ரேட் ஆகாது. ஃபேம் வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டலா மாறாது. இன்னொரு செய்தியும் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர்களை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க கூட விஜய் அவர்கள் கூட நடித்த ஒரு நடிகை நினைக்கிறவங்க, அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க கடைசி படம்னு சொல்லியிருக்கீங்க ஜனநாயகத்தை, இதுதான் உங்களுடைய கடைசி படமானு அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி 2026 டிவிக்கே வெற்றி தோல்வியை பொறுத்து, வெற்றி அடைஞ்சா நடிக்க மாட்டேன், தோல்வி அடைஞ்சா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு இவங்க ஒரு பேட்டியில வந்து சொல்றாங்க. அது விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணுது. நீங்க தோல்வி அடைஞ்சா, நீங்க வெற்றி அடைஞ்சாதான் அரசியல் பண்ணுவீங்களா, இதுதான் மக்களுக்கான அரசியல் அப்படின்ற கேள்வி விஜய் அவர்கள் நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறேன்? அதான் ஒண்ணு, இப்ப விஜய் அவர்கள் எக்ஸாக்டா என்ன சொன்னார் நமக்கு தெரியல. இந்த அம்மா விஜய் என்கிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ மேபி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. எக்ஸாக்டா விஜய் அதான் சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. விஜய் சைட்ல இருந்து கிளாரிபிகேஷனும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஆக்டர். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்க மாட்டார்.
ஸோ அதனால அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்கணுமான்னு கேட்டோம்னா எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எக்ஸாக்டா விஜய் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஆனா விஜய் அரசியலை எப்படி அணுகிறார் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது அவர் வெறுமனே பவர் ஓட்ஸ் இந்த பேசிஸ்ல தான் அவரு அரசியல் அணுகிறார். நான் பவருக்கு வரணும், எனக்கு ஓட்ஸ் வேணும். எல்லா அரசியல் கட்சியினுடைய நோக்கம் அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க. இப்ப அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாம் அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா மாற்றா இருந்தாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ள போய் தானே அதை மாத்த முடியும். நம்ம வந்து புதுசா நான் மேஜிக் பண்றேன் அப்படின்னு மாத்த முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து தானே மாத்த. ஆனா நீங்க இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிட்டீங்கன்னா அப்ப உங்களோட தேவை இல்ல. இந்த சிஸ்டம்ல ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒரு காலத்துல மாற்றம் வந்தவங்க இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிட்டாங்க. எம்டிஎம்கே சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிட்டாங்க. டிஎம்டிகே சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிட்டாங்க. பிஜேபி சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிட்டாங்க. நீங்களும் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்து இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறுறதுக்காக வந்தீங்களா, இந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க வரீங்களா? இங்க நீங்க வரீங்கனாலே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாம் சரியில்லை, ஸோ நான் சிஸ்டமை மாத்தணும் அப்படின்றதுக்காக வரீங்க. வந்ததுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் கொஞ்சமாவது மக்கள் பிரச்சனைகள் நீங்க பேசணும்ல. மக்கள் பிரச்சனையே பேசாம வெறுமனே நான் ஓட்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இன்னைக்கு திமுக, அதிமுக எல்லாம் அப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரே ஃபோக்கஸ் வந்து பிரைமரி ஃபோக்கஸ் ஓட்ஸ் தான். ஓட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட ஃபோக்கஸா இருக்கும். அப்படி அவங்க பண்றாங்கன்னா கூட ஓரளவுக்கு அதுல லாஜிக் இருக்கு. ஏன்னா அவங்களும் திமுக ஒரு காலத்துல போராடி தான் பவருக்கு வராங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரம் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற சூழல் ஏற்படும் போது ஓட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நீங்க இப்பதான் எலெக்ஷனுக்கே வரீங்க, எலெக்ஷன் கேமுக்கே வரீங்க, அரசியல் ஆட்டத்துக்கே நீங்க இப்பதான் வரீங்க. ஸ்டார்டிங்லயாவது நீங்க கொஞ்சம் மக்கள் பிரச்சனை எல்லாம் எடுக்கணும், போராட்டங்கள்ல போய் நிக்கணும். சில சமயம் பிரச்சனை இருக்குன்னே மக்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க தான் அதை சொல்லணும். நீங்க ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கும்போது இங்க பாருங்க இதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு நீங்க தான் அதை பின் பாயிண்ட் பண்ணி காட்டணும். அதெல்லாம் பண்றதுதான் உங்க வேலை. அதெல்லாம் பண்ணாம கூட ஒரு 4 ஸ்டாட்டிஸ்டிக்களை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 3-4 தடவை தான் நான் ஸ்டேஜுக்கே வருவேன் ஒரு வருஷத்துல. வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன், சைலண்டா உட்காந்துருப்பேன். நான் எதுவுமே பண்ணாம இருக்கும்போது ஏதாவது டிபேட்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன் இதை பேசல அதை பேசல, நல்லதுதான் பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நான் அலோவ் பண்ணிட்டு விட்டுருவேன். நியூஸை கொஞ்சம் லீக் பண்ணுவோம். நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இந்த கருத்து கணிப்பு அப்படி நியூஸ்லாம் கொஞ்சம் லீக் ஆகும். இதெல்லாம் வச்சே நாங்க ஒரு டாக்கிங் பாயிண்டா இருப்போம். அப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு 6 மாசம் நம்ம கேம்பெயின் பண்ணுவோம். இது என்ன அப்ரோச் இது? நாளைக்கு நீங்க ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க இப்பவே வெளில வர மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது, முக்கியமான எலெக்ஷன் இது. இதுக்கே நீங்க வெளில வர மாட்டேங்கிறீங்க. 234 தொகுதி உங்களை நம்பி இருக்கு. அப்போ உங்களை ஒருத்தன் எம்எல்ஏவா எலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போ ஒரு மக்கள், அவங்களெல்லாம் நீங்க மதிப்பீங்களா? உங்களை நம்பி ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆக்குறாங்க, அவங்களை ரீச் பண்ண முடியுமா? அவங்கள இப்பவே ரீச் பண்ண முடியல. இப்பவே நீங்க வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆட்களை ரீச் பண்ணக்கூடிய அளவுல இருக்காங்களா? நம்ம விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல இருக்கிறவங்க அப்படிதான் இருக்காங்களா? சாதாரண பொலிட்டிஷியன்ஸை ரீச் பண்ணலாம். இப்போ எம்எல்ஏஸ், எம்பிஸ்லாம் ஓரளவுக்கு நீங்க ரீச் பண்ணலாம். ஆனா பெரிய லீடர்ஸ்லாம் இங்கேயும் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு காலத்துல ரீச்சபிளா இருந்தாங்க. பட் இன்னைக்கு அவங்களையுமே ரீச் பண்ண முடியாது. நான் மீடியாக்காரனை ரீச் பண்றதே கஷ்டம். ஸோ சாமானியர்கள்லாம் ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டாப் லெவலில் கூடிய லீடர்ஸை வந்து நம்ம நெருங்கவே முடியாது. பட் எம்எல்ஏஸ், எம்பிஸுமே சில ஸ்ட்ராங்கான எம்எல்ஏஸ், எம்பிஸ்லாம் இருக்காங்கன்னா ஈஸியாலாம் ரீச் பண்ணிட முடியாது. வெயிட் கைங்கம்பாங்கல்ல, லோக்கல்ல சில பகுதிகளில் குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் ரீச் பண்றது. சாதாரண எம்எல்ஏஸை ரீச் பண்ணலாம், பட் அது தவறு தான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல லீடர்ஸ்லாம் ஈஸிலி அக்சசபிளா இருந்தாங்க, மக்கள் ரீச் பண்ணலாம், பிரச்சனைகளை போய் சொல்லலான்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. பணம் அரசியலுக்குள்ள நிறைய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு பெரிய ஒரு கார்பரேட் முதலாளியை ரீச் பண்றது ஈஸி கிடையாதோ, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு, அதுவும் அப்பாயின்மெண்ட் யார் கொடுப்பாரு? அவருக்கு பிரோஜனமா இருக்கணும் தான் கொடுப்பாரு. சும்மா உனக்கு நான் தேவைன்றதுக்கான உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு கார்பரேட் முதலாளினா நம்ம ரேஞ்சுக்கான ஆளுக்கு மட்டும் தான் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் இப்போ மாறிட்டாங்க. அவங்ககிட்டயும் பெரிய ஆயிரக்கணக்கான கோடிக்கு பணம், பெரிய முரட்டு கார்கள்லாம் இருக்கு, பெரிய ஆட்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதாரண ஆட்களோடலாம் எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் வருவோம், பணத்தை இறக்குவோம், பணத்தை மட்டுமே வச்சு மீடியா கேம்பெயின்லாம் வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம். எலெக்ஷன் டைம்ல அங்க 4 பேர் அங்கங்க நடக்கிறது, வேகமா ஓடுறது, எடுக்கிறது எல்லாம் பண்றது. அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேக் டு பிசினஸ். அவங்களுக்கு தொழிலெல்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் மாறணும் தானே நம்ம பாக்குறோம். நீங்களும் இதெல்லாம் மாறணும் தானே சொல்றீங்க. கரப்ஷன் இருக்குன்றீங்க, பிரச்சனை இருக்குன்றீங்க சொசைட்டில. அதெல்லாம் மாறணும்னா அப்ப நீங்க ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு வாய்ஸா நீங்க இருக்கணும்ல. அது இல்லாம நீங்களும் நானும் அரசியல்வாதி பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஓகே, நேற்று விஜய் அவருடைய பிறந்த நாள், அது ஒரு பக்கம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருந்தது தமிழ்நாடு முழுக்க. அதே போல வந்து இன்னொரு விஷயமும் நேற்று பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. மதுரையில் நடந்த முருகர் மாநாடு, பவன் கல்யாண் அவர்கள்
ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர், நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அதுல பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து டிபேட்டா மாறி இருக்கு. முதல்ல இந்த முருகர் மாநாடே முதல்ல டிபேட்டா மாறி இருக்கு. இந்த முருகர் மாநாடு பாஜகவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? பெருசா ஒன்றும் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் முருகர் மாநாட்டுக்கு உள்ளெல்லாம் நான் டீப்பா போல. பட் என்னோட பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பாஜக அப்படின்ற கட்சி வந்து தமிழ்நாட்டில இருந்து உருவான ஒரு கட்சி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோட தேவையை அடிப்படையா வச்சு உருவான ஒரு கட்சி கிடையாது. இந்த கட்சியோட தோற்றம் வந்து வேற ஒரு பகுதியில இருக்கு. அங்க ஸ்ட்ராங் ஆகுது. அங்க ஸ்ட்ராங் ஆகி நிறைய பகுதிகளை அந்த கட்சி கைப்பற்ற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகி இங்க வருது. ஸோ நார்த்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி சவுத்துக்கு வருது. சவுத்துக்குள்ள எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா உள்ள என்டர் ஆக முடியல. சவுத்துல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சூழல் இருக்கு. அலெக்சாண்டர் நிறைய பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் இங்க இந்தியா பக்கம் வரும்போது என்னடா இங்க எல்லாம் சூழல் வித்தியாசமா இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா கேப்சர் பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு சூழல் மாற்றாரு இல்லையா. அது மாதிரி இங்கேயும் பாஜக இந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. இது முடியல. இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், ட்ரெடிஷன், பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மக்களோட வரலாறு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால முட்டிட்டு நிக்கிறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மக்களுக்கு தனியான பிரத்யேக அடையாளம் இருக்கு, பிரத்யேக தேவைகள் இருக்கு, ஒரு பிரத்யேக வரலாறும் இருக்கு. ஒரு விதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாத்தும்பாங்க இல்லையா, ஒரு வரலாற்று பாதையில டிராவல் பண்ணி இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யுனிக்கான தேவைகள் இருக்கு. தமிழ் மக்களுக்குன்னு யுனிக்கான தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியால தான் தமிழ் மக்களை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ நார்த்ல நாங்க ஒரு 15 ஸ்டேட்டை நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம், அந்த மக்களோட சேர்த்து உங்களையும் ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. தமிழ் மக்களுக்கு டீப்பான ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ்லாம் இருக்கு. இவங்க அந்த பொக்கேக்குள்ள வந்து மாட்ட மாட்டாங்க. உங்க கையில ஒரு பெரிய பொக்கே இருக்குல்ல, அதுல ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸா நீங்க இவங்களை உட்கார வைக்க முடியாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப பாஜக ஒரு ஹிந்தி பெல்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா இருக்கிறனால அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் அதான் இருக்கும். ஹிந்தியை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. இப்ப நாளைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம், இங்க ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வருதுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டு பாஜகங்க என்ன பண்ணுவாங்க? வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கையில் எடுக்கும்போது தமிழக பாஜகங்க என்ன பண்ணாங்க? அது அவங்களுக்கு சங்கடமான ஒரு சூழல் தான் தள்ளும். நார்த்ல பாஜகங்க ஃபுல்லா அது தப்பு, எப்படி நீங்க மாட்ட இந்த மாதிரி கஷ்டப்படுத்துவீங்கன்ற மாதிரி நார்த்ல பேசினாங்க. சவுத்துல தமிழ் மக்களோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருக்கு ஜல்லிக்கட்டுல. ஸோ அப்ப நீங்க நடுவில் மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ ஸ்ட்ராங்கா பெருசா வெடிக்குதுன்னா பாஜக சாலிடா மாட்டிடுவாங்க. நீட் மாதிரியான ஒரு இஷ்யூ எடுத்துக்குப்போமே, எல்லா ஸ்டேட்ஸும் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு அதை ஏத்துக்கல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கு. திமுக அதை லூசா விட்டாங்க, அதனால பாஜக தப்பிச்சிட்டாங்க. இப்ப திமுக அதை ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்டா கொண்டு போறாங்கன்னு வச்சுப்போம். நீட் விவகாரம் எங்களுக்கு எதிரானதுன்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் ஒண்ணு சேர்க்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல பாஜக மாட்டிருப்பாங்க. அப்ப பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஆயிருக்கும். நீட்டை சப்போர்ட் பண்றீங்களா எதிர்க்கலாம் ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்ப பாஜக என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால பாஜகவை பொறுத்தளவுல சிச்சுவேஷன் ஸ்மூத்தா இருக்கும் போது ஓரளவுக்கு அவங்க இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள்லாம் எடுக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வெடிச்சிருச்சுன்னா பாஜக அங்க மாட்டிப்பாங்க. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பஞ்சாப் தான். பஞ்சாப்ல ஃபார்முலாஸ் கொண்டு வரும்போது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஏத்துக்கிட்டாங்க, ஈவன் தமிழ்நாட்டில் ஏத்துக்கிட்டாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஏத்துக்கிட்டாங்கன்ற பெரிய பிரச்சனை எதுவும் தமிழ்நாட்டில் வெடிக்கல. பஞ்சாப்ல அது பேக் ஃபயர் ஆகுது. பஞ்சாபும் ஒரு யூனிக்கான ஸ்டேட் தான். அங்க யூனிக்கான ரிலிஜன் இருக்கு, யூனிக்கான ஒரு ட்ரெடிஷன் கல்ச்சர் இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, எல்லா வகையிலும் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட். அங்க வேற சில கேம் வந்து டைனமிக்ஸ் இருக்காங்க. அங்க இது செட் ஆகல ஃபார்முலாஸ். உடனே பயங்கரமா பெரிய ஒரு போராட்டமா அது பத்தி எரியுது. பஞ்சாபை ஃபுல்லா ஒண்ணு சேர்க்குது. ஒண்ணு சேர்ந்து அவங்க சென்டருக்கு எதிராக திரும்புறாங்க. அங்க பாஜக என்னன்னாங்க, இந்த சண்டையெல்லாம் பாஜக நசுங்கிக்கிட்டாங்க நடுவில் மாட்டி. அகாலிதள்ஸோட அவங்க ஒரு நீளமான ஒரு கனெக்ஷன் இருக்கு பாஜகவுக்கும் அகாலிதளுக்கு. ரொம்ப ஆண்டுகள் சேர்ந்து அவங்க டிராவல் பண்ணாங்க, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி. இந்த பிரச்சனை வரும்போது அகாலிதளுக்கு வேற வழியே கிடையாது. பாஜகவோட சேர்ந்து இருந்தோம்னா மக்கள் நம்மளை தூக்கி போட்டுருவாங்கன்ற சூழலுக்கு வருது. ஸோ பாஜகவோட அலைன்ஸை கட் பண்றாங்க. இன்னைக்கு பாஜக பஞ்சாப்ல ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஏறக்குறைய ஒரு 30 இயர்ஸா நீங்க கஷ்டப்பட்டு பாஜகவை பஞ்சாப்ல பில்ட் பண்றீங்க. ஃபார்முலாஸ் மாதிரி ஒரு பிரச்சனை வருது, வந்தோடனே திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன். உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாடும் அதே தான். நீங்க என்னெல்லாமோ அரசியல் தந்திரங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. சிச்சுவேஷன் ஸ்மூத்தா இருக்க வரைக்கும் அந்த குணம் வந்து வெளிப்படாது, அப்படியே சாதாரணமா போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வெடிக்கும் போது நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற சூழல் வரும். மக்கள் சென்டருக்கு எதிராக திரும்பும் போது நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே தீரணுன்ற சூழல் வரும். காங்கிரஸ் அப்படிதான் நீங்க காலியாச்சு. அது பிஜேபிக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும். அதனால நான் என்னமோ பிஜேபி நான் பெரிய த்ரெட்டா பார்க்கல. தமிழ்நாட்டுல பிஜேபி என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டுல அவங்களால கால் ஊன முடியாது. ஏன்னா தமிழ்நாடு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட். இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க. அந்த நார்த் இந்தியன் பொலிட்டிக்ஸோட ஒரு பார்ட்டா ஒரு அங்கமா இங்க தமிழ்நாட்டை அவங்க மாற்ற முடியாது. பட் பிஜேபி அவங்க சைட்ல இருந்து முயற்சிகள் பண்றாங்க.
எனக்கு என்னமோ அது எடுபடுன்னு தோணல. இன்ஃபேக்ட் நான் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜியை பெட்டரா பாக்குறேன். அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப இந்த மாதிரி ரிலிஜனை பெருசா கை வைக்கல, பெரியார்லாம் பெருசா கை வைக்கல. அவரு சிம்பிளா அதிமுக பொலிட்டிக்ஸை கையில் எடுத்தார். ஆன்டி டிஎம்கே, ஆன்டி கரப்ஷன் இதெல்லாம் கையில் எடுத்தார், அக்ரெசிவா அடிச்சார். அது இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்க உங்களோட ஐடியாலஜி எல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியன் ஐடியாலஜி எல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுவுமே பெரிய இஷ்யூ தான், அங்கேயுமே மாட்டுவீங்க. பட் ஆனா இது கொஞ்சம் ரிசல்ட் பெட்டரா ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்க முருகர்லாம் கையில் எடுக்கிறனால அது இங்க இருக்க தமிழ் கட்சிகள் இன்னும் பெட்டரா எடுப்பாங்கல்ல. இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது என்ன அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில இருக்காங்க. ஆனா மக்களிடையே ஒரு பேசுபொருள் ஏற்படுத்துறது அப்படின்றது பாஜக தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஐடியாலஜிக்கலா அதை கொண்டு போறாங்க. முருகர் மாநாடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க யூனிக்கான நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா அதிமுகவால அதை பண்ண முடியல. அவங்க கரப்ஷன் இப்படியான விஷயத்தையும் பேச முடியல, ஏன்னா முன்னாடி அவங்க ஆண்டு இருக்காங்க. அதன் பிறகாக ஐடியாலஜிக்கலாவும் அவங்களால நகர்த்த முடியல அவங்களுடைய பாலிடிக்ஸ். இப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டணியினுடைய தலைமை, அதாவது அதிமுகவுடைய வாய்ஸை விட பாஜகவுடைய வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஒலிக்குது. இது இந்த கூட்டணிக்கு வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா அது இந்த கூட்டணிக்கு நல்லது கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி பாஜக ஒரு பேசு பொருளாவே இருக்காங்க. பாஜக பேசு பொருளா இருக்காங்கன்னா அரசியல் அது உங்களுக்கு லாபகரமா இருக்கணும்ல. ஆனா இந்த கூட்டணிக்கு அது லாபகரமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பேசு பொருளா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, கூட்டணி குறித்து நீங்க பேசுறீங்க, கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் பேசுனீங்கன்னா நேச்சுரலா நீங்க பேசு பொருளா தான் இருப்பீங்க. ஆனா அது உங்க கூட்டணிக்கு நல்லது பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. அப்போ உங்களுக்கு நஷ்டம் தானே அது. இதே அதிமுக அந்த மாதிரியான பேசு பொருள் இருந்ததுன்னா அது பெனிஃபிட். கரெக்டா? அதிமுக இஷ்யூ பேஸ்டா அவங்க திமுகவை அட்டாக் பண்ணி திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான அரசியல் பண்ணி அவங்க ஒரு பேசு பொருளா மாறுறாங்கன்னா அது அவங்களுக்கு டெஃபினட்டா லாபம் தான், கூட்டணிக்கும் அது லாபம் தான். ஏன்னா அந்த ஓட்ஸ் டெஃபினட்டா கூட்டணிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா பாஜக இந்த மாதிரி இது சீப் பப்ளிசிட்டி தானே. நீங்க ஏதாவது ஒண்ணு பேசி பேசி நீங்க லைன் லைட்ல இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ எனக்கு என்னமோ அது பெரிய பெனிஃபிட் ஏற்படுத்தாதுன்னு தோணுது. அதிமுகவுக்கு வேற வழி கிடையாது, அமைதியா தான் இருக்கணும். பாஜக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது பப்ளிக்கா நீங்க விமர்சிச்சலாம் எதுவும் பேச முடியாது. பேசினா அதுக்கப்புறம் மீடியா வந்து அதை எடுத்துப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் பெரும் குழப்பம், முறிவை நோக்கி செல்கிறதா கூட்டணி, அது இதுன்னு டைட்டில் வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதையும் அலோவ் பண்ண முடியாது. அப்ப அதிமுகவுக்கு இதை டீல் பண்றதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ பாஜக இப்படி ரொம்ப அக்ரெசிவா ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை கையில் எடுத்து ஓப்பனா அவங்க அரசியல் பண்ணும்போது அதிமுகவுக்கு அது சிக்கல் தான். ஏன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல இங்க வந்து மதம் சென்ட்ரல் கிடையாது. மதத்தை மையமா வச்சு இங்க பொலிட்டிக்ஸ் வந்து இன்னும் மூவ் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல கொண்டு வரணும் அப்படின்றது பாஜகவோட பிளானா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்க சூழல் என்னன்னா மதம் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் டெஃபினட்டா கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க சென்ட்ரலா அதை கொண்டு வரும்போது அதிமுகவுக்கும் அது டேமேஜ் ஏற்படுத்தும். இங்க சிம்பிளா நீங்க பாலிடிக்ஸ் பண்றதை பொறுத்தளவுல நீங்க ஆன்டி டிஎம்கே அப்படின்ற பாலிடிக்ஸை கையில் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிஷியல் அமையும். அதை தாண்டி நீங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு டேமேஜ் தான் ஏற்படுத்தும். பட் மேபி பாஜக அவங்க கட்சியை வளர்க்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னமோ ஆயிட்டு போகுது கூட்டணிக்கு, நம்ம கட்சி நம்ம வளர்த்துட்டு போகலான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன நமக்கு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.